சிந்தனை விளக்கம் அளிப்பதற்காக நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் பேராசிரியர் அருள்நிதி ஹரிஹரன் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களின் சிந்தனை உரை செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ஹரிஹரன் ஐயா அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையில் சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் வங்கியில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா அவர்கள் மனவளக்கலையில் MA MPhil பயின்றுள்ளார்கள். ஐயா அவர்களின் வாழ்க்கை துணைவியாரும் மற்றும் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மனவளக்கலையில் MA பயின்றுள்ளார்கள். அகத்தவம் ஓர் அருமருந்து என்ற தலைப்பில் புத்தகம் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் நன்மை தரும் நவகோள்கள் என்ற தலைப்பில் புத்தகம் வெளியிடும் முயற்சியில் உள்ளார்கள். ஆழியார் விஷன் மையத்தில் இணைந்து சிறப்பாக சேவை செய்து வருகிறார்கள். பல்கலைக்கழகங்களில் ஒருங்கிணைப்பாளராக 4 ஆண்டுகள் சேவை செய்துள்ளார்கள். சென்னை மண்டலத்தின் செயலாளராக 2 ஆண்டுகள் சேவை செய்துள்ளார்கள். திருவான்மியூரில் தவ மையம் சிறப்பாக நடத்தி வந்த ஐயா அவர்கள் தற்பொழுது கோயம்புத்தூரில் வசித்து வருகின்றார்கள். இணையம் வாயிலாகவும் வேதாத்திரிய கருத்துக்களை சிறப்புரையாற்றியும் சேவை செய்து வருகிறார்கள். இத்தகைய சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் மனித காந்தமும் தெய்வ காந்தமும் என்னும் தலைப்பில் சிந்தனை உரை வழங்குமாறு அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. இறையருளுக்கும் குரு அருளுக்கும் மேலும் நமது இயக்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி செல்லும் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினை நேரடியாக தொடங்குவோம். மனித காந்தமும் தெய்வ காந்தமும் என்பதை பற்றி சிந்திப்போம். அனைவரும் நல்ல உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ்க்கையை அனுபவித்து நோய்கள் குறைந்து வாழ நினைக்கிறோம். ஆனால் அப்படி பெரும்பாலும் நடப்பது இல்லை. அதற்கு வேதாத்திரியம் காந்த தத்துவத்தின் மூலம் விளக்கத்தை கொடுக்கிறது. தெய்வகாந்தம் என்றால் என்ன என்று நாம் சிந்திக்கும் பொழுது, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இயக்கங்களும் தானாக இயங்குகின்றன, சுழன்று கொண்டிருக்கின்றன. இந்த தானாக என்கிற வார்த்தை மிக மிக முக்கியம். ஏனென்றால் மனிதன் செய்வதற்கு இதில் ஒன்றும் இல்லை. பூமி சுழல்கிறது, சூரியன் இயங்குகிறது. மனிதனால் இதை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எதுவும் செய்வதற்கில்லை. ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தோடு ஒவ்வொரு வினாடியும் இணைந்துதான் இருக்கிறான். ஆனால் பொதுவாக இதை பற்றி நாம் அதிகமாக நினைப்பதில்லை. சூரியனிடமிருந்து ஒரு விதமான காந்த அலை இந்த பூமி வரையிலும் வந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதே போல சந்திரன், அதில் வரும் காந்தத்தன்மை வெவ்வேறு தன்மையாக உடையது. அந்தந்த பொருளின் பருமனுக்கு ஏற்பவும் தனது தாய்க்கோளில் இருந்து எந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்தும் அந்த காந்தத்தன்மை அமைகிறது. இது போல இயற்கையாக உள்ள ஒவ்வொரு பொருளிலிருந்தும் வரும் காந்தத்தை தெய்வ காந்தம் என்றும் பிரபஞ்ச காந்தம் என்றும் அருட்பேராற்றல் என்றும் காஸ்மிக் எனர்ஜி என்றும் தெய்வ சக்தி என்றும் பல்வேறு பெயர்களால் குறிப்பிடுகிறோம். இந்த தெய்வ காந்தம் பிரபஞ்சம், நவகோள்கள், பஞ்சபூதங்கள் இவைகளில் இருந்து மட்டுமே நேரடியாக முழுமையாக கிடைப்பது. மிகவும் தூய்மையானது. அனைத்து வித தெய்வ காந்தமும் மனித மனதோடும் உடல் உறுப்புகளோடும் உயிரோடும் நேரடியான தொடர்புடையது. இதை மகரிஷி அவர்கள் பஞ்சபூத நவகிரகத்தில் தவத்தில் அருமையாக விளக்குகிறார். மேலும் ஒரு கவியில்
மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்து மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி தனித்து இயங்கும் பல அண்டம் அடைமாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவக் கண்டேன் என்று குறிப்பிடுகிறார். விஞ்ஞானம் இவைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை, என்றுமே ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. சூரியனில் வாழ முடியுமா, அதில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை ஆராய்கிறதை தவிர சூரியனுடைய ஆரஞ்சு வண்ண காந்த சக்திக்கும் தனி மனிதனுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. இது மிகப்பெரிய குறைபாடு விஞ்ஞானத்தில். ஆனால் மெய்ஞானத்தில் முற்றுமுணர்ந்த ஒரு குரு இவைகளை உள்ளுணர்வாக தெரிந்து கொண்டு அவரை குருவாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இந்த கருத்துக்களை அருளி உடல் நலத்தையும் வாழ்க்கை வளங்களையும் அளிக்கும் தவ முறைகளை அருமையாக தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். அதில் நமது வேதாத்திரி மகரிஷி அதை விஞ்ஞானபூர்வமாக விளக்குவதுதான் மிக மிக சிறப்பு. ஞான மார்க்கத்தில் உயர்வதற்கு குருவின் உதவி மிக அவசியம். ஏனென்றால் அந்த குரு தெய்வ நிலைக்கு உயர்ந்து அங்கு வரும் எண்ணங்களை கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களாக கூறுகிறார். அந்த கருத்துகள் விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட முடியாதவை, நாமும் அனுபவமாக பெறுவதற்கு பயிற்சியால் தான் முடியும். எனவே குருவின் கருத்துக்களை முதலில் ஆராயாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அதை பயன்படுத்தி ஒவ்வொன்றாக அதை உணர்வாக பெற வேண்டும். எனவே ஞான மார்க்கத்தில் உயர்வதற்கு முற்றும் அறிந்த உணர்ந்த ஒரு குருவின் உதவி எப்பொழுதும் தேவை. இப்பொழுது தெய்வகாந்தத்தின் செயல்கள் என்னென்று பார்ப்போம். தெய்வகாந்தம் என்பது மனித உடல் ஆற்றல் மன ஆற்றலோடு ஒப்பிடும் பொழுது மிக மிக பெரியது. அதை பேராற்றல் பேரறிவு என்று கூறுகிறோம். இது அனைவருக்கும் தெரிந்ததுதான். இந்த பிரபஞ்சத்தையே இயக்குகிறது. நாம் உட்பட அனைத்தையும் ஒழுங்குமுறை ஆற்றலாக செயல்படுத்துவது, இதை நாம் மறக்கக்கூடாது. ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கிறது. அந்த பூரண பொருளை தன்மாற்றமடைந்து பிரபஞ்சமாகவும் சூரியனாகவும் கோள்களாகவும் பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களாகவும் மனித மனமாகவும் உயிராகவும் வந்துள்ளது, தன்மாற்றம் பெற்றுள்ளது. இப்படி தெய்வம் பிரபஞ்சம் முழுவதும் ஒழுங்குமுறையாக அனைத்தையும் அமைப்பு துல்லியம் இயக்க ஒழுங்கு என்று இயக்கும் பொழுது நம் உடலிலும் அது முழுமையாக ஒழுங்கமைப்பு ஆற்றலாகத்தானே இயங்க வேண்டும். அப்பொழுது மனிதனுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு துன்பங்கள், மனம் உடல் துன்பங்கள் என்று பார்த்தோம் என்றால், தெய்வமோ தெய்வ சக்தியோ அதற்கு காரணம் அல்ல. மனிதனே மனிதனுக்கு தனக்கு ஏற்படுத்தி கொள்ளும் துன்பம்தான் அது என்கிறது. அப்படியானால் எதனால் இது போல நிகழ்கிறது என்பதை பார்ப்போம். தெய்வகாந்தத்திற்கும் மனித காந்தத்திற்கும் உள்ள வேறுபாட்டினை புரிந்து கொள்வோம். பிரபஞ்சத்தில் இருக்கும் முதல் பௌதிகமாக விண்ணே நமது உடலில் உயிராக, உயிர் ஆற்றலாக, உயிர் ஓட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது உடலில் உயிர் துகள்கள் இயங்கும் பொழுது அதிலிருந்து ஒரு காந்தம் வருகிறது. அதை மனித காந்தம் என்று கூறுகிறோம். ஜீவகாந்தம் என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் பொருந்தும், மனிதன் உட்பட. ஆனால் மனித காந்தம் என்பது மனிதனுக்கு மட்டுமே பொருந்தும். ஏனென்றால் இந்த உயிரின் தன்மையை பொறுத்து அந்த காந்தத்தின் தன்மையை அமைகிறது. 5 அறிவு விலங்கினங்கள் வரையிலும் அனைத்து உயிரினங்களும் இயற்கையோடு இணைந்து வாழ்கின்றன. இயற்கையை விட்டு விலகி வாழ்வதில்லை. எனவே அந்த ஜீவகாந்தத்திற்கும் மனிதனுடைய ஜீவகாந்தத்திற்கும்
வேறுபாடு இருக்கிறது. மனித ஜீவகாந்தம் இன்னும் அதிகமாக கலங்கமுற்று இருக்கிறது. மிருகங்களுக்கு, விலங்கினங்களுக்கு பொறாமை கிடையாது, பேராசை கிடையாது, முறையற்ற பால் கவர்ச்சி கிடையாது, உயர்வு தாழ்வு மனப்பான்மை கிடையாது, வெறுப்பு கிடையாது. அப்ப மனிதனுடைய ஜீவகாந்தம் இவைகளையெல்லாம் அதிகமாக பெற்று இன்னும் களங்கங்கள் அதிகமாகி இருக்கிறது. எனவேதான் விலங்கினங்களை விட மனிதன் அதிகமாக துன்பப்படுகிறான். ஒரு புலி மானை உணவுக்காக கொள்கிறது என்றால் அது பாவமாகாது. இயற்கையின் அமைப்பு அது போல உள்ளது. ஆனால் மனிதனுக்கு ஆறாவது அறிவு உள்ளது, உயர்ந்த சிந்தனை ஆற்றல் என்ற அறிவு உள்ளது. மேலும் மற்ற விலங்கினங்கள் போல் அல்லாமல் மனிதன் சமுதாயமாக வாழ்கிறான். தனது சிந்தனை ஆற்றலால் இயற்கையை தரமாற்றி உருமாற்றி அழகுபடுத்தி அனுபவிக்கிறான். மற்ற எந்த உயிரினங்களும் இது போல செய்வதில்லை. இதில் அவன் அளவு முறை மீறும் பொழுது இயற்கைக்கு முரண்பாடான செயல்கள் செய்ய தொடங்குகிறான். அதுவே அவனுக்கு துன்பமாக மாறுகிறது. எனவே விஞ்ஞான முன்னேற்றம் என்பது மனிதனுக்கே உரியது, எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருப்பது. ஆனால் இயற்கையோ மாறாது. ஆதிகால மனிதனுடைய உடலிலும் 5 ஓட்டங்கள் நடைபெற்றன. உண்ணும் உணவு 7 தாதுக்களாக மாறி சக்தியாக மாறியது. கழிவுப் பொருள்களின் வெளியேற்றமும் தெய்வகாந்தத்தால் முறையாக நடைபெற்றது. இன்றும் அவைகள் மனித உடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இயற்கை மாறாதது, மாற்ற முடியாதது. பஞ்ச பௌதிகங்களும் நவகோள்களும் பிரபஞ்சமும் கோடானு கோடி ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மனிதன் விஞ்ஞானத்தில் முன்னேற முன்னேற தேவைகளை அதிகமாக்கிக் கொள்ள கொள்ள இயற்கையை விட்டு மனதால் விலகுகிறான். மனதில் செயற்கை எண்ணங்கள் அதிகமாகி அதன் காரணத்தால் உடல் நலமும் கெடுகிறது. அவனிடம் இருக்கிற மனித காந்தம் இயற்கையான தெய்வ காந்தத்தின் தூய்மையிலிருந்து மிக அதிகமாக வேறுபடுகிறது, கலங்கப்படுகிறது. மேலும் எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத கருமைய தொடராக மனிதனுக்கு வினைகள் சஞ்சித கர்மமாக வருகின்றன. விஞ்ஞான வளர்ச்சி என்பது பிரபஞ்சத்தில் இயக்கும் இயற்கை செயல்பாடுகளையும் மனித உடலில் உள்ளாக தெய்வ சக்தி இயக்கும் செயல்களையும் கெடுக்காதவாறு அமைய வேண்டும். விஞ்ஞான வளர்ச்சி இயற்கை எனும் மாபெரும் சக்தியை புரிந்து கொண்டு அதற்கு உட்பட்டு வாழ்க்கை முன்னேற்றம் அமைய வேண்டும். இதை நமது ஆசான் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறை காண்போம் என்று கூறியுள்ளார்கள். விஞ்ஞானம் தவிர்க்க முடியாதது. அது நேர்வழியில் பயனாக வேண்டும் என்றால் அது மனிதனின் உடல் நலத்திற்கும் மன வளத்திற்கும் பயன்பட வேண்டும். செல்போனினால் நிறைய நல்ல பயன்கள் இருக்கின்றன. அதை யார் பயன்படுத்துகிறார்கள், அவர்களுடைய மனம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த செல்போனின் நன்மை தீமைகள் ஏற்படுகின்றன. எனவே விஞ்ஞான வளர்ச்சியை நிறுத்த முடியாது, குறை காண முடியாது. அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மனிதன் நினைக்க வேண்டும். மெய்ஞானத்தில் உயர்வதற்கு விஞ்ஞானம் பயன்பட வேண்டும். அந்த நினைவில் எப்பொழுதும் தெய்வகாந்தமே ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளாகவும் இருந்து கொண்டு அவனை இந்த பூமிக்கு கொண்டு வருவதிலிருந்து நிறைவு நாள் வரை உடல் இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற பேர் உண்மையை மறக்காமல் நம் மனம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது உடலில் 5 ஓட்டங்கள் வாழ்நாள் முழுவதும் நடைபெறுகின்றன. உண்ணும் உணவு 7 தாதுக்களாக மாறுகிறது. கழிவுப் பொருள்கள் வெளியேறுகின்றன. இதையெல்லாம் செய்வது எந்த சக்தி என்று சிந்தித்தால் தெய்வகாந்தமே என்று புரிந்துவிடும்.
மனிதனுடைய விஞ்ஞானமோ செல்வாக்கோ பொருளோ இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு முழுமையாக பயனளிக்காது. அதனால் விஞ்ஞானம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. எனவே மகரிஷி அவர்கள் அனைத்து செயல்களிலும் அளவு முறை பின்பற்ற வேண்டும் என்று விலை மதிக்க முடியாத சொற்றொடரை பயன்படுத்துகிறார். இந்த இடத்தில் அளவு முறை என்றால் என் உடல் தாங்கும் அளவுக்கு உழைக்க வேண்டும், என் மனம் கெடாதவாறு என் எண்ணங்கள் அமைய வேண்டும். செயற்கையான பொருளை ஈட்டுவதற்கு என் மனதையும் உடலையும் மிக அதிகமாக வருத்தி கொண்டு அந்த பொருளை ஈட்டினாலும் அந்த கெடுத்ததினால் வரும் நோய்களை அந்த பொருளால் முழுமையாக நீக்க முடியாது. எனவே செயற்கை என்பது சமுதாய சம்பந்தப்பட்டது. அதில் ஓரளவுக்கு உயர்ந்துதான் வாழ வேண்டும். ஆனால் அது நமது உடலில் இருக்கும் தெய்வ காந்தத்தையே கெடுக்கும் அளவுக்கு போய்விடக்கூடாது. இதைதான் மகரிஷி அளவு முறை என்கிற அற்புதமான ஒரு சொற்றொடரை கொடுத்துள்ளார். இதை எப்பொழுதும் ஒவ்வொரு செயலிலும் நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்குள் இயங்கும் தெய்வ காந்தத்தை கெடுத்துக் கொள்ளாதவாறும் பிரபஞ்ச காந்தத்தை கெடுத்துக் கொள்ளாதபடியும் நமது செயல்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இப்படி ஒழுங்குபடுத்தி விட்டால் நமது வாழ்க்கையில் ஆரோக்கியம், அமைதி, பொருளாதாரம் உயர்வு, வெற்றி, நட்பு, தொண்டு என்று அனைத்து வாழ்க்கை வளங்களும் இயல்பாக அமைந்துவிடும். நமது ஆசான அருள் தந்தை வேதாத்திரிய மகரிஷி அவர்கள் நீண்டகால ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த மனதை உயர்த்தும் பயிற்சிகளை, தவத்தை தான் பயன்படுத்தி பிறகு இந்த உலக மக்களுக்கு எளிய முறை குண்டலினி யோக பயிற்சிகளாக அருளியுள்ளார்கள். 9 விதமான தவங்களை அருளி கலங்கப்பட்ட மனிதனுடைய காந்தத்தை, தெய்வ காந்தத்தை நோக்கி மெல்ல மெல்ல அனுதினமும் பயிற்சிகளை, தவத்தை செய்வதன் மூலம் நகர்த்துகிறார்கள். காந்த தத்துவம் என்ற தத்துவத்தை விளக்கி மனிதனுடைய களங்கங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு சஞ்சிதமாக இருக்கட்டும், பிராரப்தமாக இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து தவ பயிற்சியின் மூலம் தனது மனித காந்தத்தை தெய்வ காந்தத்தோடு இணைத்து இணைத்து பழக பழக நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சமாக மனதின் கலங்கங்கள் குறைந்துவிடும், போய்விடும். மனம் அதிக தெய்வத்தன்மையை பெற்றதாக மாறிவிடும். காந்த தத்துவம் சுருக்கமாக என்ன கூறுகிறது என்றால், மனித மனம் எதை ஆழ்ந்து அடிக்கடி நினைக்கிறதோ அந்த பொருளின் தன்மையாக உடலிலும் குணத்திலும் மாற்றம் காணும். இந்த வைர வரிகளை நாம் மறக்கவே கூடாது. என்னுடைய மனம் எந்த இடத்தில் நான் அதை அடிக்கடி பொருத்துகிறேனோ அதன் தன்மையாக மாறுகிறது. அதன்படி என்னுடைய வாழ்க்கையானது அமைகிறது என்பதை நாம் எப்பொழுதும் மறவாத நிலையில் இருக்க வேண்டும். இந்த நிலையில் மனிதனுடைய உடல் நலமும் மனவளமும் நட்பு நலமும் அனைத்து வாழ்க்கை மனங்களும் மேம்படத் தொடங்கும், நிலை பெறும். இப்பொழுது சற்று சிந்திப்போம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உண்மையான கடவுளையும், உண்மையான கடவுள் சக்தி எங்கிருந்து வெளிப்படுகிறது என்ற உண்மையையும், அந்த உண்மையான தெய்வ காந்தத்தை நம் மனதில் மேல்நிலை தவங்கள் மூலமாக எவ்வாறு எளிமையாக பெறலாம் என்ற வழியையும் நமக்கு அருளி இருக்கிறார். ஒரு கவியில், என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான். இந்த வரிகளை பற்றி சிந்திப்போம். என்னுள் அவனை ஏற்றி வைத்தேன். தீட்சை என்று நாம் தீட்சை பெற்றோமோ அப்பொழுது தெய்வ காந்தமானது நம்மிடம்
இயங்குவதை உணரத் தொடங்குகிறோம். ஆக்கினையிலும் துரியத்திலும் அந்த ஞான தீபமானது ஏற்றி வைக்கப்படுகிறது. ஆனால் ஏற்றி வைத்தால் மட்டும் போதுமா பலனை பெறுவதற்கென்றால் அடுத்தது சொல்கிறார், போற்றி வந்தேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையும் ரொம்ப அருமையான வார்த்தை. ஏற்றி வைத்ததை போற்றி காப்பாற்றி தொடர்ந்து அதை பயிற்சியை செய்து செய்து போற்றி வர வேண்டும், அதிகரித்து கொண்டு வர வேண்டும், அதே நினைவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தபோது என்னை அவனுள் இணைத்தான். இதுதான் ஃபைனல். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய களங்கமுள்ள மனித மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக வான்காந்த தெய்வகாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கிட்டத்தட்ட அதே அளவு என் மனம் மாற்றம் அடைகிறது. அதாவது தீட்சை பெறுவதற்கு முன்பு 14 40 என்ற மன அலைச்சூழலில் இயங்கி வந்த என் மனம் தீட்சையை பெற்று தொடர்ந்து தவங்களை செய்து செய்து போற்றி வர வேண்டும் என் மனதை. அப்பொழுது படிப்படியாக குறைந்து 8 13 என்று மாறி ஒரு நிலையில் பிரபஞ்ச காந்த சுழல் இயக்கமான 4 7 என்ற அளவுக்கு நம் மனமும் மாறிவிடும். அப்பொழுதுதான் என்னை அவனுள் இணைத்தான் என்கிற வார்த்தைக்கு பொருள் வரும். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, எனது உள்ள தூய்மை பெற்றேன். இது அடுத்தது. அப்ப தொடர்ந்து தெய்வ சக்தியை தவத்தின் மூலம் பெற பெற உன்னிலே நான் அடங்க, என்னிலே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர. அப்பொழுது என்ன? என்னுடைய குணத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. என்னுடைய குணத்தில் தெய்வத்தன்மை இயல்பாக வருகிறது. யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளையும் செய்து வாழத் தொடங்குவேன். அதை மகரிஷி அறநெறி என்று கூறுகிறார். அதனால் இதற்கு பயிற்சிகள் தான் மிக மிக அவசியம். இதில் புரிந்து கொண்டு தொடர்ந்து பயிற்சியை செய்ய வேண்டும். இதற்கு தடையாக என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதல் தடை கருமைய சஞ்சித கர்ம வினை பதிவுகள். நமது முன்னோர்கள், அவரது முன்னோர்கள் என்று பல தலைமுறையினர் வாழ்ந்தபோது இயற்கைக்கு முரண்பாடான செய்த வினைகள் பதிவுகளாக நாம் பிறக்கும் பொழுதே சஞ்சித கர்மமாக வருகின்றன. அந்த குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகும் அந்த வினாடி கோள்களினால் ஏற்படும் சாதக பாதகங்களே சஞ்சித கர்மமாக வருகின்றன. அந்த குழந்தை பிறந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் அவைகள் கூட இருந்து நன்மையாகவோ தீமையாகவோ மலர்கின்றன. அதே போல 3 வயது முதல் இன்று வரை ஏற்படுத்தப்பட்டுள்ள பழக்க பதிவுகள், அதாவது பிராரப்த கர்ம வினைகள், நாம் செய்த வினைகள் அவையோடு இணைந்து கொள்கின்றன. இந்த இரண்டும் சேர்ந்து நமது மனித மனதை களங்கமுள்ளதாக மாற்றி இருக்கின்றன. மூன்றாவதாக அவன் வாழும் சமுதாயத்தின் பழக்க வழக்கம். சமுதாயத்திற்கு நடுவில் தான் நாம் வாழ்கிறோம். சமுதாயம் மனமே களங்கமுற்று இருக்கும் பொழுது அதனுடைய பாதிப்புகளும் நம் மனதில் நிச்சயம் ஏற்படும். அதே போல் குடும்பத்தினரால், உறவினர்களால், நண்பர்களால், தொழில் செய்யும் பொழுது மற்ற மனிதர்களால் அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவனது மனதை களங்கப்படுத்துகின்றன.
ஐந்தாவதாக, உண்மையான இறை வழிபாடு பொதுவாக சமுதாயத்தில் இல்லாத குறை. அக வழிபாடு என்பதை மாற்றி புற வழிபாடாக உருவத்தோடு அதை செய்யும் பொழுது அதில் பலன் அதிகமாக இருப்பதில்லை. உண்மையான இறை வழிபாட்டுக்கு தடையாகவே அவைகள் உள்ளன. எனவே காந்த தத்துவத்தின் மூலம் உண்மையான இறை வழிபாடு என்பதை புரிந்து கொண்டு அதில் நிலைக்க வேண்டும். ஆறாவதாக, நோய்களின் மூலத்தை ஆராய்ந்து அதற்கு மருத்துவம் பரவலாக செய்யப்படுவதில்லை. மருந்துகளால் தற்கால தீர்வு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. மனிதன் அதிகமாக சிந்திக்க விரும்புவதில்லை. அதனால் அவன் நோய்களிலிருந்து எப்படியாவது விடுபட்டால் போதும் என்று தற்காலிக தீர்வுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறான். எனவே தற்காலிகமாக நோய்கள் நீங்கினாலும் அந்த காந்தம் பழுதுபட்டிருப்பதால் மீண்டும் மீண்டும் வருகிறது. குழந்தைகளிலிருந்தே இந்த இயற்கை தத்துவ கல்வியும் பண்பாட்டு கல்வியும் போதிய அளவு போதிக்கப்படுவதில்லை. இதுவும் பெரிய குறையாக, தடையாக இருக்கிறது. செயற்கையான பணம், தங்கம், அதிகாரம் இவைகளால் கர்ம வினை பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு விடலாம் என்ற தவறான நம்பிக்கையும் உள்ளது. இதுவும் இந்த தவத்தில் மனதை ஈடுபடுத்தி உயர்வதற்கு தடையாக உள்ளது. தீர்வு நாம் மனித காந்தம் தெய்வ காந்தத்திலிருந்து எவ்வளவு வேறுபடுகிறதோ அந்த அவ்வளவு தூரம் உடலில் நோய்களும் மனதில் அமைதியின்மையும் இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மஞானம் வரையிலும் வேதாத்திரியத்தை ஆழ்ந்து கற்றுக்கொண்டு பிறகு பயிற்சிகள் 85%, தத்துவ விளக்கங்களை தெரிந்து கொள்வது 15% என்றபடி அமைத்துக் கொள்ள வேண்டும். பயிற்சிகளின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டோம், அதனுடைய விஞ்ஞான உண்மையை புரிந்து கொண்டோம். பிறகு பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மேலும் மேலும் வாட்ஸ்அப்பில் பலவிதமான நல்ல கருத்துக்களை கூறுவதில், கேட்பதில் ஒரு 15% தான் நன்மை அளிக்கும். மனதில் மாற்றம் வராமல் இந்த நல்ல கருத்துக்கள் எல்லாம் அந்த மனதில் நிரந்தரமாக உள்ளே புகுந்து மாற்றத்தை ஏற்படுத்தவே படுத்தாது. அந்த நேரத்தில் அது நன்றாக இருக்கும். அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறவர்களுக்கும் ஒரு திருப்தி, ஏதோ ஒரு பெரிய நல்லதை செய்து விட்டோம் என்று. அவ்வளவுதானே தவிர மாற்றம் வேண்டுமென்றால் மன்றத்தோடு தொடர்பு கொண்டு தினம் தினம் பயிற்சிகளை செய்ய வேண்டும். பயிற்சி ஒன்றுதான் நமது மனித காந்தத்தை தெய்வ காந்தத்தை நோக்கி நகர்த்தும். ஆகினை, துரியம், சாந்தி தவங்களை நன்கு பயின்ற பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மேல்நிலை தவங்களை, துரியாதீத தவமா இருக்கலாம், பஞ்சபூத நவகிரக தவமா இருக்கலாம், 9 மையம் இறைநிலை என்று ஒவ்வொரு நாளும் செய்து நமது மனதை தெய்வகாந்த சக்தியோடு இணைத்து இணைத்து உண்மையான இறை வழிபாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று மனம் தூய்மை பெற வேண்டும். இதற்கு முதல் சுலபமான வழி மன்றத்திற்கு சென்று விட வேண்டும். கூட்டு தவத்தில் கலந்து கொள்ள வேண்டும். தவத்தின் பொழுது பலவிதமான தேவையற்ற எண்ணங்கள் குறுக்கிடுவது என்பது இயல்பு. அதை அலட்சியப்படுத்தி கொண்டு தவத்தினை தொடர்ந்து செய்ய வேண்டும். நாளடைவில் தவம் பழக்கமாகிவிடும். தவம் செய்யும் பொழுது நமது மனம் அதில் முழுமையாக ஈடுபட தெய்வம் மற்றும் போற்றி போற்றி என்ற வார்த்தைகளை மனதிற்குள்ளாக சொல்லி பயன்படுத்திக் கொள்ளலாம்.
ஏனென்றால் அந்த தெய்வகாந்தமே நமக்குள்ளாக இருந்து நமது உடலை நடத்தி வருவதால் இந்த வார்த்தைகளை அந்தந்த தவத்திற்கு ஏற்றவாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது விரைவான மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். மேலும் இந்த சாந்தி தவம் என்பது மிக மிக முக்கியமான தவம். வெள்ளிக்கிழமை 2 வேளைகளிலும் சாந்தி தவத்தை செய்துவிட வேண்டும். அன்றாடம் உறங்கப் போவதற்கு முன்பும் செய்வது சிறப்பு. எப்பொழுதெல்லாம் உடலிலும் மனதிலும் மிக அதிகமாக சோர்வாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சாந்தி தவம் மட்டுமே செய்து வரலாம். வாழ்க்கையில் உடல் மன பிரச்சனைகள் மிக அதிகமாக இருந்தால் வாரத்திற்கு 3 முறை பஞ்சபூத நவகிரக தவத்தை செய்யலாம். ஒவ்வொரு கிரகமும் மனதளவிலும் உடல் அளவிலும் ஒவ்வொரு குணத்தோடும் உறுப்போடும் தொடர்புடையது. எனவே தனித்தனியாக அந்த காந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையில் உள்ள முக்கியமான பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். மேலும் நோய் தாக்கம் அதிகமாக இருந்தால் ஓய்வின் மூலமும் உணவின் மூலமும் தேவைப்பட்டால் மருந்துகளின் மூலமும் சரி செய்து கொள்ள வேண்டும். எந்த மருந்தினையும் ஒதுக்க தேவையில்லை. ஏனென்றால் நமது நோக்கம் நோய்களிலிருந்து விடுபட வேண்டும். மருந்துகள் மூலமாக ஓரளவுக்கு விடுபட்ட பிறகு தவத்தின் மூலமாக நிரந்தரமாக விடுபடலாம். இதையெல்லாம் மீறியும் துன்பங்கள் வரலாம், நோய்கள் வரலாம். அப்ப சஞ்சித கர்ம வினைகள் மிக ஆழமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துன்பங்களை தைரியமாக ஏற்றுதான் வாழ வேண்டும். உதாரணத்திற்கு நமது குடும்பத்தில் மன முதிர்ச்சி இல்லாத, உடல் வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இருக்கலாம். இதை நாம் எவ்வளவு முயன்றாலும் தீர்த்து கொள்ள முடியாது. ஒரு மிகப்பெரிய சஞ்சித கர்ம வினை அங்கு நடந்திருக்கிறது. அதன் காரணமாக இந்த குழந்தை வந்திருக்கிறது. எனவே அந்த துன்பத்தை தைரியமாக ஏற்று நம்மால் முடிந்தவரை அந்த உயிருக்கு வலியில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்காக கவலைப்பட்டு பயனில்லை. மேலும் தவத்தை செய்வதோடு 5 அளவு முறை காத்தும் 2 ஒழுக்க பண்பாட்டினையும் முடிந்தவரை கடைபிடிக்க வேண்டும். பழக்கப்பதிவுகள் அந்த தவ ஆற்றலை கெடுத்துவிடும். பொத்தல் உள்ள பாத்திரத்தில் தண்ணீர் சேர்ப்பது போல என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார். எனவே ஒரு புறம் பழக்கத்தின்படியே, தேவையற்ற பழக்கத்தின்படியே வாழ்ந்து கொண்டோம், இன்னொரு பக்கமும் தவம் செய்தும் அது நமக்கு முழுமையான மாற்றத்தை கொடுக்க முடியாது. அதற்கு அகத்தாய்வு பயிற்சிகள் பெரிதும் உதவி செய்யும். மன்றத்தினுடைய தொடர்பு என்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் நாம் வாழும் சமுதாயத்தில், நமது குடும்பத்தில் பெரும்பாலானோர் இந்த தவங்களை செய்வதில்லை. மன்றத்தில்தான் அந்த காந்தம் நமக்கு உதவியாக அமையும். இதையெல்லாம் நன்றாக சிந்திப்போம். குரு அருளாலும் இறை அருளாலும் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று உயர்ந்து வாழ்வோம். குடும்பத்தில், சமுதாயத்தில் முடிந்த அளவு நமது கடமைகளை சிறப்பாக செய்வோம். மன்றங்களோடு இணைந்து தொண்டாற்றி நமக்குள்ளாக ஒரு உலகத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். குழந்தைகள் என்றால் அதற்கு என்று ஒரு உலகம் இருக்கிறது.
அதே வயசுடைய குழந்தைகளோடு அவைகள் இருக்கும் பொழுது அந்த உலகத்தில் வாழ்கின்றன. எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு உலகமானது அமைகிறது வயது வந்த பிறகு. நமது உலகம் மனவளக்கலை மன்ற உலகமாக இருக்கட்டும். அதில் தொண்டாற்றி மகிழ்ச்சியோடு இருப்போம். மேலும் வேதாத்திரியத்தில் பல வருடங்களாக பயிற்சி செய்த போதும் மற்ற இடங்களுக்கு செல்வது, வேறு விதமான யோக பயிற்சிகளோடு செய்து பார்ப்பது என்று பலர் ஆங்காங்கே சென்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பார்த்தால் மகரிஷி முழுமையாக அனைத்தும் கொடுத்து விட்டார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்த தவம், அதில் ஒரு சிந்தனை, உடலை போற்றி பாதுகாக்கக்கூடிய முறைகள், இவைகளையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு செய்யும் பொழுது வேதாத்திரியத்திலேயே நாம் வாழ்நாள் முழுவதும் பயிற்சிகளில் மகிழ்வாக இருக்க முடியும் என்று கூறி, வேதாத்திரியம் வாழ்க, வேதாத்திரியம் வளர்க என்று மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப நாளாச்சு உங்க குரலை ஐயா, ரொம்ப உங்களுடைய ஜூம்ல கேட்கறதுதான். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. அப்ப நீங்க பேசுனதை வச்சு நானா அதாவது விஞ்ஞான வளர்ச்சி மெஞ்ஞான வளர்ச்சி ஐயா, மனிதன் புரிஞ்சு கொண்டா மனித காந்தம் தெய்வ காந்தம் ஆகுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது விஞ்ஞான வளர்ச்சியில மெஞ்ஞானத்தை உணர்ந்தா அந்த மனித காந்தம்ங்கிறது தெய்வ காந்தமா மாறுறது ரொம்ப எளிய முறை. அப்படித்தானே நீங்க சொன்னது மாதிரி இருந்தது எனக்கு. அதாவது விஞ்ஞானம் அதனுடைய நோக்கமும் ஒன்றுதான், மனிதனுடைய உடல் நலம் மற்றும் மன அமைதி. ஆனால் விஞ்ஞானத்தில் பிரபஞ்ச தெய்வ காந்த சக்தியையும் மனித காந்தத்தையும் இணைத்து அவர்கள் சிந்திப்பது இல்லை. அணுவை வைத்து மட்டுமே ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் மெய்ஞானமோ அணுவுக்கு மூலமான அந்த சுத்தவெளி வரையிலும் செல்லுகிறது. எனவே விஞ்ஞானத்தால் எவ்வளவு முயன்றாலும் மனிதனுக்கு முழுமையான உடல் ஆரோக்கியத்தையோ மன அமைதியையோ அளிப்பது மிக மிக கடினம். மெய்ஞானம் மிக மிக எளிய முறை, எளிய வழி. ஆனால் இந்த மெய்ஞானம் உலகம் முழுவதும் பரவுவதற்கு விஞ்ஞானத்தின் துணை தேவை. எனவே விஞ்ஞானத்தை அடியோடு நாம் வெறுக்க தேவையில்லை. அதை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மிடம் உள்ள அந்த ஆன்மீக அறிவு உயர்வதற்கு அந்த விஞ்ஞானம் பயன்பட வேண்டும். இப்பொழுது கூட உலக காந்தத்தை பயன்படுத்தி, இன்டர்நெட்டை பயன்படுத்தி தான் நாம் மெய்ஞானத்தை எல்லோருக்கும் கொண்டு செல்கிறோம். அதனாலதான் நமது மகரிஷி அவர்கள் நேர்வழியில் விஞ்ஞானம் என்று கூறிவிட்டார். அப்ப உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு விளைவிக்காத விஞ்ஞானம் அனைத்துமே நேர்வழியில் விஞ்ஞானம். இந்த கருத்தை உள்வாக்கி கொண்டு நாம் பயன்படுத்தும் அனைத்து விஞ்ஞான சாதனங்களும் நமக்கு உடலுக்கு மனதுக்கு உயர்வு அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு பிறகு அதை பயன்படுத்த வேண்டும். இதைதான் நேர்வழியில் விஞ்ஞானம் என்று கூறுகிறார்கள். விஞ்ஞான வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அது மாறிக்கொண்டேதான் இருக்கும். இன்று இருப்பது ஒரு 50 வருடங்களுக்கு
பிறகு வேறு மாதிரியாக மாறிவிடும். ஆனால் இயற்கையோ மாறாதது, மாற்ற முடியாதது. எனவே இதை நாம் புரிந்து கொண்டு இந்த விஞ்ஞானத்தில் உறுதியாக அளவு முறை காத்து வாழ பழக வேண்டும். வாழ்த்துக்கள். ஐயா வாழ்த்துக்கள். நான் ஒன்னியா இப்ப நீங்க சொன்னீங்க அழகா, என்னுள் அவனை ஏற்றி வைத்தேன், போற்றி வைத்தேன், என்னை அவனுள் இணைத்தேன். தவத்தை பத்தி சொல்றீங்களா? தீட்சை பெற்ற உடனேயே அதான் விளக்கம் கொடுத்திருக்கேன். நம் மனதில் அந்த தெய்வ சக்தியானது, ஞான தீபமானது ஏற்றப்பட்டு விட்டது. அது ஒரு விதை போல, ஆகினை தீட்சை என்பது துரியம், ஆகினை, சாந்தி, ஒரு விதை போல. அந்த விதையிலிருந்து செடி வந்து செடி மரமாக மாற வேண்டும். அந்த இடத்தில்தான் போற்றி போற்றி அவைகளை பாதுகாத்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாக வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்க வேண்டும்? தொடர்ந்து மேல்நிலை தவங்களை செய்து செய்து வளர்க்க வேண்டும். அந்த வளர்ச்சியை சமுதாயம் அழித்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் செய்து வர வர அது மரமாக மாறிவிடும். அப்பொழுது நம் மனதிற்கு தாங்கக்கூடிய சக்தியும் உடல் வலிமையும் இயல்பாக வந்துவிடும். அந்த தெய்வகாந்த சக்தி அதிகமாக அதிகமாக. இதை நாம் அயராத விழிப்புணர்வுடன் செய்து பழக வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப சிறப்பு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக மல்லிகா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் மல்லிகா அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அதாவது சஞ்சித கர்மம் அப்படின்னா முன்னோர்களுடைய வினைப்பயன் அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் கால்குலேஷன்ல இருந்தேங்க ஐயா. அந்த அந்த காலத்துல அந்த நேரத்துல இருந்த கோள்களுடைய சஞ்சாரத்தையும் இது குறிக்குமா, அல்லது கோள்களுடைய சஞ்சாரத்தை மட்டும் குறிக்குமா, ரெண்டையும் குறிக்குமாங்க ஐயா? கருமைய பதிவுகள் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. ஆமாங்க ஐயா. அதை நாம நவகிரக பதிவுகள் என்று மாற்றி சிந்திக்க வேண்டும். அதுவும் இதுவும் ஒண்ணுதான். அந்த கரு உருவாகும் போது கோள்களுடைய அமைப்பு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றமாறு அந்த கருவில் கோள்களுடைய ஆற்றல் உச்சமாகவோ நீச்சமாகவோ அமைந்து விடுகிறது. இதை பொதுவாக கருவமைப்பு, கருமைய பதிவுகள் என்று கூறிவிடுகிறோம். ஆனால் சற்று ஆழ்ந்து பார்த்தால் அது நவகிரக பதிவுகளே. ஒரு குழந்தை உருவாகும் போதே அந்த சூரியனுடைய சக்தி போதுமான அளவு இருக்கும் பொழுது அந்த குழந்தை வாழ்க்கையில் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். தலைமை பண்பு இயல்பாக நன்றாக இருக்கும். அதனால் கருவமைப்பு பதிவு என்றாலும் நவகிரக ஆற்றலின் சக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது என்றாலும் ஒன்றுதான். இருந்தாலும் நாம் வாழும் பொழுது நமக்கு பெரிய குறைகள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதை தீர்த்து கொள்வதற்கு கடவுளை நாடுவதை தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. நாம் மிக முயல வேண்டும் தீர்ப்பதற்கு. ஆனால் அந்த முயற்சி மிக மிக கடுமையாக இருக்கக்கூடாது. உடலையும் மனதையும் மிக அதிகமாக வருத்துவதாக கூடாது. நிறைய பேர் பார்க்கிறோம், புதனுடைய அருள் இல்லை என்றால் வியாபாரத்தில் வெற்றி என்பது கடினம். ஆனால் அவர்கள்
ஏதோ ஒரு காரணத்தினால் தொடர்ந்து ஒவ்வொரு வியாபாரமாக செய்து 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 பார்க்கிறார்கள். ஆனால் அதில் நஷ்டத்தை எதிர்கொள்கிறார்கள், லாபம் வருவது இல்லை. குருவும் புதனும் மிக மிக அவசியம். அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வியாபாரத்தையும் ஆரம்பித்து கொண்டு இந்த குருவையும் புதனையும் தொடர்ந்து மனதால் வழிபட்டு வழிபட்டு அந்த குறைவான ஆற்றலை அதிகரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு புதிய எண்ணங்கள் தோன்றி அந்த புதிய எண்ணங்கள் வியாபாரத்தில் பயன்படுத்தி வெற்றியாக மாறும். ஒன்று, இயல்பாக கடவுள் விதித்தது இதுதான் என்று நமது வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு பெரிய அளவில் அதில் மாற்றத்தை ஏற்படுத்த தேவையில்லை என்று வாழ்ந்தால் அதுவும் நன்றுதான். ஆனால் எனக்கு பெரிய அளவில் மாற்றம் வேண்டும், நான் வாழும் வாழ்க்கையில் நிறைவு இல்லை, வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் முதலில் அந்த நவகிரகங்களில் எந்த கிரகம் நமது ஆசையோடு தொடர்புடையது என்பதை கண்டுபிடித்து அந்த ஆற்றலை அதிகரித்து கொண்டு அந்த செயலில் ஈடுபட்டால் வெற்றி எளிதாகும். இதுதான் கருமைய பதிவுகள் என்பது நவகிரக ஆற்றலுடைய பதிவுகள் தான். வாழ்த்துக்கள். ஆனா முன்னோர்களுடைய பதிவு இதுல இல்லையாங்க ஐயா? ஆ முன்னோர்களுடைய பதிவு இதுல இருக்காதாங்க ஐயா? முன்னோர்களுடைய பதிவுகள் அப்படிங்கிறது அந்த கருமையத்தில் இருந்துதான் ஆகும். அதற்கு ஏற்பதான் இந்த கரு உருவாகிறது. ஆனா அதெல்லாம் எவ்வளவு இருக்கு என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. மகரிஷி சொல்ற ஒரே விஷயம், உன் உடலில் மிக மிக அதிகமாக நோய்கள் இருந்தால் அந்த சஞ்சித கர்ம வினைகள் அதிகமாக இருக்கின்றன. உன் மனதில் அமைதியின்மை அதிகமாக இருந்தால் அந்த பதிவுகள் அதிகமாக இருக்கின்றன. இதுதான் அளவுகோல். அந்த பதிவுகள் எல்லாம் எப்படி ஏற்படுத்தியது, யாரால் ஏற்படுத்தியது எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதற்கு பதிலாக நாம மேல்நிலை தவங்களை செய்ய வேண்டும். எனக்கு மன இறுக்கம் அதிகமாக இருக்கிறது, டென்ஷன் ஆன்சைட்டி இருக்கிறது, எதற்கெல்லாமும் அடிக்கடி கவலைப்படுகிறேன், பயப்படுகிறேன் என்றால் அந்த சுத்த வெளியில் அதிக நேரம் நின்று மனதை தளர்த்தி கொள்ள வேண்டும். அந்த சுத்த வெளிதான் நம் உடலில் ஒவ்வொரு செல்லிலும் ஒவ்வொரு அணுவிலும் மையமாக இருந்து கொண்டு அந்த அணுவுக்கு ஆற்றலை கொடுத்து அந்த உறுப்புக்கு ஆற்றலை கொடுக்கிறது. அதே போல மனதோடும் அந்த சுத்தவெளி தொடர்புடையது. அந்த சுத்தவெளியில் மனதை தளர்த்தி 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 தவம் செய்யும் பொழுது மனமானது நன்கு தளர்ந்து இயல்பாகவே கவலை, பயம் போன்றவைகளிலிருந்து இயல்பாகவே விடுபட்டுவிடும். அப்ப அந்த மனதுக்கு ஆன்சைட்டி, டென்ஷன் மிக மிக குறைவாக இருக்கும். பிபி போன்ற நோய்கள் இயல்பாகவே விலகிவிடும். எனவே ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது, சுத்த வெளியில் மன தளர்வு கிடைக்கிறது. நவகிரகங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய குறைகள் எல்லாம் நீங்குகின்றன. பஞ்சபூதங்களில் நமது உடல் ஸ்திரத்தன்மை பெறுகிறது. இப்படி ஒவ்வொரு தவத்திற்கும் ஒரு அருமையான பலன்கள் உள்ளன. அதனால் எந்தெந்த சஞ்சித கர்ம வினைகள் இருந்தாலும் இருந்து விட்டு போகட்டும், அதை பற்றி நாம் கவலைப்படவே வேண்டாம். இன்று தெரிந்துவிட்டது, அதை போக்கும் முறை தெரிந்துவிட்டது. அதனால் தொடர்ந்து கையோக பயிற்சிகளை செய்து கொண்டே வருவோம். வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக சுஷீலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் சுஷீலாமா. ஐயா ஐயா, வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டீங்கய்யா. ரொம்ப அதை எப்படி சொல்றதுன்னே தெரியலையா. அப்புறம் ஏன் அந்த தியானம் பண்ணும்போது போற்றி போற்றின்னு ஏன் நடுவுல சொல்றீங்க? அது நம்ம இஷ்டம்தாம்மா. அதாவது நல்ல கேள்வி. ஒரு 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 6-7 வயது குழந்தைக்கு ஒரு அழகான பிடித்த பொம்மையை வாங்கி கொடுத்துட்டோம். இந்த குழந்தை அதுக்கு உலகத்திலேயே சிறந்த விஷயமாக அது கருதும் மனதால. அந்த குழந்தையை கடையிலிருந்து வாங்கி வந்த பிறகு அது மணிக்கணக்காக நாள் கணக்காக அதோடு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த பொம்மை ஒன்றும் பேசாது. ஆனால் இந்த குழந்தை தனது மனதை அதற்கு பறிகொடுத்து சந்தோஷமாக இருக்கிறது. நாம் தவத்தில் அது போல மாற வேண்டும். அதை மகரிஷி உயிர் கலப்பு என்று கூறுகிறார். அப்போது சூரியன் பேசாது. சூரியனுக்கு உடல் கிடையாது, குடல் கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது. அந்த சூரியன் அதனுடைய ஆற்றலை முழுமையாக எப்பொழுதும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, அந்த பொம்மை போல. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சூரியனை மதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், போற்ற வேண்டும். இதை நம் மனதுக்குள்ளாக சொல்லிக் கொள்ள வேண்டும். தவத்தில் சூரியன் என்று சொல்லிவிட்டால் உடனே நம் மனதில் அந்த சூரியனை தெய்வமாக பாவிக்க வேண்டும். அதாவது சூரியனே தெய்வம், சூரியனே போற்றி என்று அந்த சூரியனுக்குள் நம் மனம் இருந்து கொண்டு அதை போற்றும் பொழுது அந்த ஆற்றல் வெகு விரைவில் நமக்கு மனதுக்கு கிட்டிவிடும். இதுதான் இந்த காந்த தத்துவம். இந்த தவங்களை எல்லாம் ஒரு மெக்கானிக்கலா செய்யவே கூடாது. ஒரு மிகப்பெரிய புதையல் கிடைத்தது போல நாமே நமக்கு கற்பனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஆற்றல் வெகு விரைவில் நமக்கு வர வேண்டும் என்று நாம் கருதினால், ஒன்று தொடர்ந்து பயிற்சிகளை செய்து கொண்டே வர வேண்டும். அது வாழ்வின் ஒரு அங்கமாக மாற வேண்டும். அப்பொழுது வெற்றி கிடைத்துவிடும். இரண்டாவது, எந்த அளவுக்கு உயிர் துடிப்புடன் அதை செய்கிறோம். ஏனென்றால் குரு சொல்லிவிட்டார். குரு சொல்லியதில் உண்மை மட்டுமே இருக்கும். அப்ப எனது எலும்பு மண்டலம் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் சூரியனை நான் வணங்க வேண்டும், போற்ற வேண்டும் மனதால். அது ரொம்ப முக்கியம். வெளியே வழிபாடு, புற வழிபாடு, அதற்கு அதிக பயன் கிடையவே கிடையாது. கண்களை மூடி ஆக்னி துரியத்தில் மனதை ஒருமைப்படுத்தி பிறகு சூரியனை நினைக்கும் பொழுது அந்த ஆற்றல் நமது எலும்பு மண்டலத்தை வலுவாக்கிவிடும். இதுதான் இதுல இருக்கிற சீக்ரெட். அதனால தவத்தில் மேம்படுவது நம் முயற்சியில் தான் இருக்கிறது. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம் மனதை முதலில் சந்தோஷமாக நான் இருப்பேன் என்று தீர்மானம் செய்து விட்டால் பிறகு புற விஷயங்கள் எது நடந்தாலும் அந்த சந்தோஷம் கெடாது. ஆனால் புற விஷயங்களில் எனது சந்தோஷம் இருக்கிறது என்று நாம் நினைக்கும் பொழுது அதனால் நம் மனம் சுயத்தை இழந்து விடுகிறது, பாதிப்படைகிறது. தவம் என்பது நம்மை நாமே நிலைநிறுத்திக் கொள்வது. இதற்கு ஆழ்ந்த தவம், அடிக்கடி தவம்ங்கிறது அதுதான். அதனால மகரிஷி அதை உயிர்கலப்பு என்கிறார்கள். உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்தி கொள்ள வேண்டும் என்கிறார்கள். அதற்கு நாம இந்த வார்த்தைகளை மனதுக்குள்ளாக பயன்படுத்தி, நமக்கு பழக்கமான வார்த்தைகளாக இருப்பதால் மனதுக்குள்ளாக பயன்படுத்தி இதில் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பிளானட்டுக்கும் சொல்றீங்க. சூரியன், சந்திரன், சொல்றேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தா அதை சொல்லி உங்களுடைய ஆக்கிக்குங்க. அவசியம் கிடையாது. ஐயா, உங்க போன் நம்பர் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? அது போடலாம். அதனால இது ஒரு டெக்னிக், அவ்வளவுதான். எதையுமே நாம எப்படி அனுபவிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அதோட வேல்யூ இருக்கு.
சரிங்க அதனால சரிங்க அந்த வேல்யூவை நம்ம புரிஞ்சின்ற பிறகு புரிஞ்சிருச்சியா. அதை பயன்படுத்துவதில் வணங்குவதில் எதுவும் தவறு இல்லை. கண்களை மூடியவாறு இதை செய்யணும். செய்யறேங்க. போன் நம்பர் மட்டும் கொஞ்சம் முடிஞ்சா அது மெசேஜில் சில போடுவாங்க. போட சொல்லுங்க. போடுவாங்க, பார்த்துங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சந்திரிகா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் சந்திரிகா அம்மா. அன்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? சந்திரிகா அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கோம்மா. நீங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சந்திரிகா அம்மா. அடுத்த அன்பராக கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வளமுடன். ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுமா ஐயா. எனக்கு கொஞ்சம் இறைநிலை தவம் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. என்னம்மா? இறைநிலை தவம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எல்லாமே உயர்நிலை தவங்கள்னு சொல்றோம், மேல்நிலை தவங்கள்னு சொல்றோமா. எங்க எந்த தவத்திலெல்லாம் பிரபஞ்சத்தையும் பூமிக்கு மேல் உள்ள அது கோள்களாக இருக்கட்டும், பிரபஞ்சமா இருக்கட்டும், சுத்த வெளியாக இருக்கட்டும், இதை நினைப்பது எல்லாமே மேல்நிலை தவம். நம் மனதை தெய்வத்தோடு நெருக்கமாக எடுத்து கொண்டு செல்லும் தவம் என்று கூறுகிறோம். இறைநிலை தவம் என்பது தொடர்ந்து தவத்தை செய்து பழக்கமாகியவர்களுக்கு அங்கிருந்து தொடங்கி மனித மனதில் முடிக்கிறோம் தவத்தை. சாதாரணமாக மனித மனதில் தொடங்கி இறைநிலையில் முடிக்கிறோம் மற்ற தவங்களில். அது ஒண்ணுதான் வித்தியாசம். அதனால ஒரே ஒரு தவம் மட்டும் இருந்தால் மனிதனுக்கு எப்பொழுதுமே ஒரு வெரைட்டி தேவையாக இருக்கு. நமக்கு பிடித்ததாக இருந்தாலும் பிடிக்காத ஒன்றை பார்த்தால்தான் இது பிடித்ததாக அமையும். அதனால் அவரவர்களுக்கு ஏற்றவாறு ஒரு 4 தவங்களை மேல்நிலை தவமாக மகரிஷி அவர்கள் அருளியிருக்கிறார்கள். அது சுத்த வெளியிலிருந்து அங்கிருந்துதான் நம் மனம் வந்திருக்கிறது. அந்த சரித்திரத்தை படிப்படியாக மனதால் உணர்ந்து ஆழமாக பதிய வைத்துக் கொள்கிறோம். அதுதான் இறைநிலை தவம். ஓகே. பட் இது சென்டர்ஸ்ல எல்லாம் ரொம்ப செய்ய வைக்கிறதுங்களே ஐயா, எதுக்குங்க ஐயா? நம்ம யோகா சென்டருங்களே இந்த இறைநிலை தவத்தை ரொம்ப அதிகமா செய்யறது இல்ல, அது பத்தி செய்யறதே இல்லை. ஏனென்றா அந்த இறைநிலை தவமானது பிரம்மஞான பயிற்சியோடு அங்கு ஆழியாரில் கொடுக்கப்படுகிறது. இந்த இறைநிலை தவத்தை நன்றாக பயிற்சி செய்தவர்களுக்கு அது பலனை அதிகமாக கொடுக்கும். அதனால துரியாதீத தவம், 9 மைய தவம், பஞ்சபூத நவகிரக தவம் இதையெல்லாம் செய்து விட்டு பழகியவர்கள் அந்த தவத்தில் செய்யும் பொழுது பலனை பெறலாம். மற்றவர்களுக்கு மனம் அங்கு நிலைக்காது. அதனால் அந்த தவம் அவ்வளவாக அவங்களுக்கு ஈடுபாடு இருக்காது. அங்கிருந்து ஆரம்பிப்பதால் இங்கிருந்து போவது என்பது மனதை படிப்படியாக பக்குவப்படுத்தி 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 போய் அங்கும் நிற்பது. நேரடியாக அங்கு போய் நிற்கும் பொழுது அது அந்த உணர்வாக பெறுவதற்கு தவத்தில் மிகவும் அதிகமாக பழகி இருக்க வேண்டும். வேற ஒன்றும் இல்லை. சரி, வாழ்க வளமுடனே. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வேற யாரும் கேள்விக்கு இல்லைங்க ஐயா?
பரவாயில்லப்பா. ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஐயா. உமையால் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுமா. ஐயா இப்ப கர்ம வினைப்படி அவங்களுக்கு அதாவது நிம்மதியான இது இல்ல, தூக்கம் எல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு பதிவு இருந்துச்சுன்னா அந்த மேல் பதிவு எப்படிங்கய்யா நம்ம சீரமைச்சுக்கிறது? ஒரு 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 சுவத்துல ஒரு விதமான பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அந்த கலர் பெயிண்ட் மாத்தணும்னு நினைக்கிறோம். அப்ப அந்த சுவற்றிலிருந்து அதை முழுமையாக நீக்கிய பிறகுதான் இன்னொரு பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. வேறொரு நமக்கு பிடிச்ச அந்த கலர்ல இருக்கிற பெயிண்ட்டை இன்னும் அதிகமாக போடும் பொழுது ஏற்கனவே இருந்த அந்த கலர் மறைந்து விடும், தெரியாது. அதே போலதான் நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் எது எது இருக்கிறது என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. கவலைப்படாமல் நாம தொடர்ந்து அதற்கு தவத்தின் மூலம் மேல் பதிவுகளை போடும் பொழுது இதெல்லாம் எப்படி ஒரு விதைக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தால் அது அப்படியே சுருங்கி போய்விடுகிறதோ, மலராமல் போய்விடுகிறதோ, அதே போல இந்த தீய வினை பதிவுகள் எல்லாம் டார்மண்ட் ஆகிவிடும். டார்மண்ட் ஆன பிறகு அது மலர்ச்சி பெற்று துன்பமாக வாழ்க்கையில் வராது. அதற்கு மேல் பதிவுகளை தவங்களை தொடர்ந்து செய்து 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 மேல் பதிவை ஒரு ஸ்ட்ராங்கா அழுத்தமாக போடணும். இதுதான் எளிய முறையில் நமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு மேல்பதிவு என்று மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பிராயச்சித்தம் என்பது யாருக்கு நாம் துன்பம் கொடுத்தோமோ அவருக்கு அந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஏற்ற செயல்களை செய்வது. அடியோடு அழித்தல் என்பது துரியாதீத தவத்தில் உச்சகட்ட தவமான சுத்த வெளியில் நின்று நின்று அடியோடு கரைப்பது. இரண்டுமே நம்மை போன்றவர்களுக்கு அவ்வளவு எளிது அல்ல. அதனால் நடுவில் இருக்கும் இந்த மேல்பதிவு முறையை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். தவம் செய்ய 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 இயல்பாக அந்த பதிவுகள் எல்லாம் அடங்கிவிடும், எழுச்சி பெறாது. வாழ்த்துக்கள். சிறப்புங்க, நன்றிங்க, மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜியோமி 2302 உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கோம். ஜியோமி 2302. அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. உங்க பேரு சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா என் பேரு ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். என் பேரு தமிழ் செல்விங்க, ஆசிரியர் தான். இறைநிலை தவத்துல நம்ம எந்த இயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி நிக்க சொல்றாரு மகரிஷி. ஆனால் அதுல போய் நிக்கும்போது நமக்குள்ளார ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்குது இல்லைங்கய்யா. இறைநிலையில இருக்குதுன்னு நம்ம அதை உணர்ந்துக்கலாமா? எப்படிங்க? அதாவது மனவளக்கலையில் நாம் சேரும் பொழுது நமது மன அலைச்சூழல் 14 - 40 என்று உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இன்ப துன்ப உணர்வுகளோடு போராடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிலை. அது உடல் நலத்தை கெடுத்துவிடும், மனதை கெடுத்துவிடும், வாழ்க்கையை கெடுத்துவிடும். உணர்ச்சி வசப்பட்ட நிலை. ஆகினை துரியம் சாந்தியில் பழக 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 அந்த மன அலைச்சூழல் 14 - 40 என்பது போக 8 - 13 மாறும். அப்பொழுது அவர் மனம் அமைதி அடையும், சிந்தனை அதிகமாகும், சிந்தித்து செயல்களை செய்வார். இது போன்ற நற்குணங்கள் அதிகமாகும் 8 - 13 என்ற அளவில்.
அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டார். இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். ஆகினை துரியம் சாந்தியில் நாம் நன்றாக பயிற்சிகளை செய்து கொண்டு வருகிறோம். இதற்கு அடுத்தபடியாக மேல்நிலை தவங்களை அடிக்கடி செய்து பழக பழக பிரபஞ்ச இயக்கம் வரையிலும் தவம் செய்ய 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 அந்த 4 என்று பிரபஞ்ச சக்தியோடு இணைவாக நம் மனம் மாற்றம் ஏற்படும். இதுவே மிக பெரிய வெற்றி வாழ்க்கையில். அப்பொழுது இவர் வாழ்க்கையில் டோட்டல் அவேர்னஸ் இருக்கும். இவர் என்ன நல்லதை நினைத்தாலும் அது நடக்கும். அது நடப்பதற்கான சூழ்நிலையில் அமைந்துவிடும். அந்த பிரபஞ்ச தெய்வ காந்தமானது இவருக்கு உதவியாக அமையும், நட்பாக மாறும். இந்த அளவுதான். இதுவே மிகப்பெரிய வெற்றி. இதற்கும் மேலாக கோமா ஸ்டேஜ் என்று சொல்லப்படக்கூடிய 1 to 3 ஃப்ரீக்வன்சியில் மனம் இயங்காது, அறிவாக மாறிவிடும். மனம் கணக்கிடும் தன்மை உடையது. கால தூர வேக பருமனை ஒட்டி சிந்திக்கும் மனம். ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் கம்பேர் பண்ணி வேறுபாட்டை கணிக்கும். ஆனால் அறிவோ அனைத்தையும் இழந்துவிட்டு பூரண பொருளாக நிற்கும். அந்த நிலை சாதாரணமாக குடும்பத்தில் வாழும் மனிதர்களுக்கு சாத்தியம் இல்லை. எனவே அந்த இடத்தில் நாம் பெறும் பயன் சுத்த வெளியை நினைக்கும் பொழுது நம் மனமும் உடலும் நன்கு தளர்ந்து அதனுடைய இயக்கங்கள் ஒழுங்குபடுத்தப்படும். இயக்கமற்ற நிலை அந்த கோமா ஸ்டேஜ். அவருக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது, புரியாது. 4 நாட்கள் கோமாவில் இருந்த பிறகு அந்த 4 நாட்களில் என்ன நடந்தது என்பதே அவருக்கு தெரியாது. அது மகான்களுக்கு மட்டுமே சாத்தியம். முற்றும் துறந்தவர்கள், மெட்டீரியல் லைஃப், டோட்டல் டிட்டாச்மெண்ட் ஆன பிறகு அவர்கள் அந்த தெய்வ நிலைக்கு சென்று விடுவார்கள். எனவே நாம் சுத்த வெளியில் தவம் செய்தாலும் இந்த மனதினுடைய இறுக்கத்தன்மை குறையுமே தவிர மற்ற பதிவுகள் எல்லாம் மன இயக்கத்தை நடத்தித்தான் தீரும். எனவே அந்த அளவோடு அந்த பயனை நாம் பெறுவோம். அது மகான்களுக்கே உரித்தானது. அது முயற்சி செய்து பெறுவது மிக மிக கடினம். இந்த அளவுக்கு நாம் வெற்றி பெற்றாலே நமது கடமைகளை, குடும்ப கடமைகளை சிறப்பாக செய்து வாழ்க்கையை அனுபவித்து பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ்ந்து பிறர் துன்பங்களை நம்மால் ஆன அளவுக்கு போக்கி தொண்டு செய்து வாழ்ந்தால் இதுவே ஒரு நிறைவான வாழ்க்கை. அதனால் எட்ட முடியாததை நினைத்து நாம் எட்டக்கூடியதை விட்டுவிடக்கூடாது. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ரொம்ப ரொம்ப விளக்கமான ஒரு பதிலுங்க ஐயா. எனக்கு இப்போ ரொம்ப ஆழ்ந்து போனா ஆழியார்ல நம்ம மகரிஷி மணிமண்டபத்துல தவம் பண்ற மாதிரி தோணுங்க ஐயா, எப்பயாவது தோணும். ஆனா இந்த விளக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இனிமே மயக்கம் இல்லாம தவம் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சந்திரிகா அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கேட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? சந்திரிகா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ போலாங்க ஐயா. பரவாயில்லம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப சிறப்பா நடத்தினீங்க. உங்களுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.
நம்மால் முடிந்த அளவுக்கு வேதாத்திரியத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்லும் பணியை மேற்கொள்வோம். ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நாம் நிறைவாக கொடுப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நிறைவு செய்து கொள்ளலாமா? நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க